நானும் வருஷம் வருஷம் இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ண இங்கே போயிட்டு தான் இருக்கேன். அப்படி தான் இந்த வாட்டியும் போனேன். ஏதாச்சும் புதுசாக இருந்துச்சா சொல்கிறேன். ரொம்ப நாள் அப்புறம் கண்டென்ட் எடுக்கலான்னு போகிறேன், பார்த்தா மழை. அப்படியே நனைஞ்சு கொலன்னு ஆகிட்டேன். அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். போனால் கலர் கலராக இப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணால் பார்க்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆனால் கண்ணை மூட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியே தாண்டி போனால் இந்த மட்டன் சமோசா, மாசி சமோசாலாம் கிடைக்கும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் இவர்கிட்ட இந்த நுங்கு பால் இது மஸ்ட்டு. அப்படியே நடக்க நடக்க நிறைய கடைலாம் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபிர்தோஸ் இங்கே இப்போ நான் சொன்ன எல்லாமே கிடைக்கும். பட் இங்கே டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு பிளேட் 260 rupees ஆச்சு. இப்போ இங்கே நான் சாப்பிட்டதில் என்னோட ஃபேவரட்னா இந்த ஃபிர்தோஸ் ஆப்போசிட்டில் இவர்கிட்ட நோம்பு கஞ்சி வாங்கி ட்ரை பண்ணுங்க, பக்காவாக இருக்கும். அப்படியே இந்த மசூதி பக்கத்தில் இந்த பால்கோவா நான்னு ஒன்று கிடைக்கும். உள்ள நல்லா பால்கோவா ஸ்டஃபிங்கோட. இது டேஸ்ட்டு இந்த வருஷம் மணடியில் நான் சாப்பிட்டதில் இதான் பெஸ்ட்டு. ஃபைனலாக அந்த சலீம் முட்டை மிட்டாய் இருக்கேன். இங்கே இந்த முட்டை மிட்டாய், இந்த ஹலீம் இதை போட்டு முடிங்க. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இங்கே சாப்பிட்லான்னு மணடி கிளம்பி வரீங்கன்னா நோ. பட் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியாக இங்கே வந்துட்டு போகிறீங்கன்னா எஸ்.